ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்கு தவறேல் மதிவதனி அவங்க தான் வந்து எழுதினது. ஸோ இந்த புத்தகம் வந்து சிறுவர்கள் புத்தகம்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பட் ஆனால் வந்து எல்லாத்துக்குமான புத்தகமாக தான் வந்து இந்த ஒரு புத்தகம் இருக்குது. இந்த புத்தகத்தை அட்டைப்படமே வந்து அழகாக இருக்கும். அந்த ஒரு பூனைக்குட்டி படமாக இருக்கும். ஈவன் பின்னாடியுமே வந்து ஒரு அழகான ஒரு பூனைக்குட்டி படம் இருக்கும். எதிர் வெளியீட்டில் தான் வந்து இந்த ஒரு புத்தகம் வந்து வாங்கினேன். இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 பக்கங்களுக்கு உள்ளதாக இருக்கும். பட் ஆனால் ஒரு அழகான ஒரு கதையை வந்து சொல்லுது. அந்த கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் உள்ள படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க. ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து சின்ன பிள்ளைங்க இந்த புத்தகத்தை பார்த்தாலே படிக்கிறதெல்லாம் தாண்டி இதில் உள்ள படங்களுக்கே வந்து அவங்க ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆகிடுவாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படங்கள் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புத்தகம் வந்து ஒரு 70 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஸ்டிக்கர்ஸ்க்கே வந்து அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. இங்கே பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர்ஸுமே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கதை என்ன அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கதை. அதாவது சீசர் அப்படின்ற ஒரு பூனை செல்லம்மாள் அப்படின்றவங்க வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செல்லம்மாளுக்கு வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து மகன்கள்லாம் இருக்காங்க. மகன்கள்லாம் வந்து கல்யாணம் ஆகி அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப தனிமையில் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சீசர் தான். ஸோ இந்த சீசர் மேலே வந்து ரொம்ப ரொம்ப பாசம் வந்து வச்சுருக்காங்க. நிறைய வந்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா கோல் கோல்னு இருக்குது. அதேமாதிரி வந்து சொல்லுவாங்க, அது பார்க்கறதுக்கு வந்து பூனமாயே இருக்காது, நான் பஞ்சு மெத்தமாக இருக்குமா. அழகான வெள்ளை நிறத்தில் பஞ்சுமெத்தை போன்ற தோற்றத்துடன் சீசர் காட்சியளித்தது. அதனுடைய 2 கண்களும் நீல நிறத்தில் கோழி குண்டு போலவே இருக்கும். இதனால் சீசரை செல்லம்மாள் தனது பிள்ளை போலவே செல்லமாக வளர்த்து வந்தாள். அவளது வீட்டுக்கு வரும் யாவரும் பூனை அழகாக இருக்கிறது என்று சொன்னால் படபடவென திட்டி தீர்த்து விடுவாள் செல்லம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து யாரையுமே வந்து பூனைன்னு சொல்ல விட மாட்டாங்களாம். அது பேர் சீசர்னா வந்து கூப்பிடணுமா. ஸோ சீசர்னு கூப்பிடல பூனை அப்படின்னு சொல்லி சொன்னாலே வந்து அவங்க ரொம்ப 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 திட்டுவாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அந்த பூனை மேலே அந்த சீசர் மேலே வந்து ரொம்ப ரொம்ப உயிராக இருந்தாங்களாம். செல்லம்மாளின் 2 பையன்களும் வெளிநாடு சென்று 5 வருடம் ஆயிற்று. தனிமையில் வாழும் செல்லம்மாளுக்கு இந்த பூனை சீசர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை தான் வந்து அந்த சீசம்மாளுக்கு வந்து எல்லாமே இருந்திருக்கு. ஸோ என்னதான் வந்து அந்த பூனை வந்து இவ்வளோ செல்லமாக இருந்தாலும் அது வந்து வெளியில் உள்ள பூனைகள்கிட்ட வந்து போய் விளையாடாதான். எல்லா பூனைகளும் வந்து அந்த பூனையை வந்து கூப்பிடுவான், வா நம்ம விளையாடலான்னு. ஆனால் அந்த பூனை வந்து யாரு கூடயுமே போய் விளையாடாதான். ஏன்னா இங்கே வந்து நல்லா ரொம்ப லக்ஸரியாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக போதுன்னு பஞ்சுமாய் வந்து இருக்குமா. யாரு கூடயுமே விளையாடாதான். அதுமாதிரி வந்து எந்த எலியையுமே பிடிச்சி சாப்பிடாதான். ஸோ பூனையை வளர்ப்பாங்க, மேக்ஸிமம் எதுக்காக வளர்ப்பாங்க, ஒன்றும் ஒரு பாசத்துக்காக ஆசைக்காக ஹாபிக்காக வளர்க்குறவங்க இருப்பாங்க. இல்லைனா அந்த வீட்டில் வந்து எலி தொல்லை வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அந்த எலியை பிடிச்சிட்டு போக நமக்கு பூனை வேணும்னு சொல்லிட்டு அப்படி வளர்க்குறவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ ஆனால் இது வந்து எலியெல்லாம் பிடிக்காதான், அதோட ஃப்ரெண்டு பூனைகள்லாம் போய் விளையாடாதான். இப்படியே வந்து ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருக்குமா. திடீர்னு ஒரு நாள் வந்து செல்லம்மாவுக்கு வந்து இது மேலே வந்து கோவம் வர ஆரம்பிச்சிருச்சான். ஏன்னா வந்து கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் எலி தொழிலாம் இருந்தவொடனே வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சா, என்னடா இந்த பூனை ஒரு எலியுமே வந்து பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்குது, இதனால் நமக்கு எந்த பிரயோஜனம் சொல்லி கொஞ்ச நாளைக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா செல்லம்மாள் வந்து சீசர் மேலே வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது சீசருக்கு வந்து தாங்கிக்கவே முடியல. என்னடா அது நம்மளை தான் உலகம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நம்ம மேலே வந்து இவ்வளோ கோவப்படுறாங்களே, என்ன பண்ணுறது சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம், நம்மளும் வந்து ஒரு பூனைன்னு சொல்லி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, அங்கேருந்து ஒரு குருவி வந்து அப்போதைக்கு தான் வந்து உட்காந்துச்சான். அந்த குருவி வந்து இந்த பூனை இருக்குது தெரியாதான், டக்குன்னு பாஞ்சு போய் இந்த பூனை என்ன பண்ணிச்சு, அந்த குருவி வந்து பிடிச்சிருச்சான். அப்போதான் வந்து குருவிக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, அந்த குருவியோட அந்த அம்மா அப்பாலாம் வந்து அந்த குருவிக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எப்போதுமே எதிரியை கண்டு பயப்படக்கூடாது, எதிரியின் இயலாமையை அறிந்து கொள்ள வேண்டும், இறுதி வரை துணிவோடு போராட வேண்டும் என்ற அறிவுரைகளே அவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 விஷயத்தை வந்து அந்த குருவிக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்களே. என்னன்னா வந்து எதிரியை கண்டு வந்து நம்ம வந்து பயப்படவே கூடாது அப்படின்றதும், அடுத்து வந்து எதிரிகிட்ட வந்து ஏதாச்சும் இயலாமையாக இருந்தால் அதை நம்ம வந்து சாதகமாக பயன்படுத்திட்டு நம்ம அவங்கள்ட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்றதும், 3வது வந்து இறுதி வரை வந்து துணிவோடு போராடணும் அப்படின்றதையும் சொல்லனால பூனை பிடிச்சோன்னே அப்படியே அமைதியாக இருந்துச்சு, அப்படியே மயங்கிட்டு இருந்துச்சா. உடனே வந்து பூனை வந்து அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாகிற அளவுக்கு இருந்துச்சா. ஏன்னா நம்ம தான் பூனை சொல்லி காட்டணும், ஏன்னா நம்மளை வந்து செல்லம்மாலுமே வந்து இப்படி சொல்லிட்டாங்க, எதுவுமே நம்ம பிடிக்க மாட்டோம், இந்த குருவியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லா இலையுமே நம்ம பிடிச்சி காட்டணும் அப்படின்னோடனே வந்து இந்த குருவியை வந்து ஃபஸ்ட்டாக பிடிச்சிருச்சான் டக்குன்னு. அப்போ தான் அந்த குருவியை சொல்லிச்சான், உன்னை பார்த்தா வந்து பூனைமாயே தெரில அப்படின்னோடனே வந்து சீசருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சான். ஏன் என்ன பார்த்தா உனக்கு பூனைமாய் தெரிலனா, இல்லை எல்லா பூனைகளுமே வந்து எலியை பிடிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் நீ இதுவரை எலியை பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை, நானும் இந்த மரத்தில் வந்து நிறைய வாட்டி உட்காருவேன், நீ வந்து உன் ஃப்ரெண்டும் கூட நான் பார்த்ததில்லை, நீயும் வந்து எலியை பிடிச்சி பார்த்ததில்லை, இப்போ அதிசயமாக வந்து நீ என்ன பிடிச்சிருக்க, ஆனால் உன்னை பார்த்தா வந்து எனக்கு பூனை மைய தெரில, நீ வந்து பூனைக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, நல்லா புசுன்னு இருக்கு அப்படின்னோடனே, ஆமாம் நான் ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்ந்துட்டேன் அதனால தான். உடனே வந்து குருவியை சாப்பிடலான்னு பிளான் பண்ணுறப்ப குருவி சொல்லுதான், நீ என்னை சாப்பிட்றத பற்றி எனக்கு
எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நான் உனக்கு ஒரு 3 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீயுமே வந்து உன்னோட சக பூனைகள் மாதிரியே போய் ஒரு எலியை பிடிச்சிட்டு வந்து என்கிட்ட காட்டிட்டீங்கன்னா நான் உன்னை வந்து பூனைன்னு ஒத்துக்கிறேன், நீ வந்து என்னைய சாப்பிடலாம். ஏன்னா நீ வந்து இதுவரை எலியே பிடிச்சதில்லை, உன்னால் வந்து எலியே பிடிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது பூனையே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும், அது வந்து எலியை பிடிச்சதே இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் வச்சு அதோட இயலாமையை யூஸ் பண்ணி அதை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரு குருவி. ஸோ உடனே வந்து பூனைக்குமே சீசருக்குமே கோவம் வந்துருச்சு. சரி நீ சொல்லிட்டீல, இதே மாதிரியே வந்து நான் உனக்கு எலியை பிடிச்சிட்டு வரேன், 3 நாள் நீ டைம் கேட்டிருக்கல, 3 நாளைக்கு அப்புறம் எப்படி நான் வந்து நம்புறதுன்னு சொல்றதுக்கு கண்டிப்பாக நீ வந்து என்னை நம்பு, நான் வாக்கு கொடுத்தா வந்து காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு இதே மாதிரியே நான் மரத்தில் வந்து உட்காருவேன், நீ 3 நாள் கழிச்சு வா, அந்த 3 நாளுக்குள்ள வந்து நீ வந்து எப்படி எலியை பிடிச்ச நான் பார்த்துறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அந்த குருவி பறந்துச்சான். எலியுமே போயிடுச்சான். முதல் நாள் ஃபுல்லாக போய் கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்கு, அதோட ஃப்ரெண்டுங்க பூனைகள்ட்டெலாம் கேட்டிருக்கு. அதனால அந்த எலியை வந்து பிடிக்கவே முடியல. ஏன்னா சோம்பேறியாகவே இருந்துக்கிட்டு வீட்டில் கொடுக்குறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே எடுத்துட்டனால அதுக்கு வந்து வெளியில் போய் அந்த வேட்டையாடுறதோ எலியை பிடிக்கிறதோ ஃப்ரெண்டுகளை போய் ஜாலியாக விளையாடுறதோ அதுக்கு எதுவுமே வந்து செட் ஆகலையாம். ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சான். ஒரே நாளில் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. என்னடா அது இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருந்ததுனால இது எதுவும் தெரியவே இல்லையேன்னு. 2வது நாள் தான் வந்து எலியை பிடிக்கிறன்ற பேரில் வந்து நிறைய பொருளை தள்ளி விட்டு ஓடுறதுனால செல்லம்மாளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருச்சான். இன்னும் கொஞ்சம் அடிச்சு வெளில துரத்தி விட்டாங்களா, நீ சும்மா தான் இருக்க, சரி அதாச்சும் அதுவே எனக்கு கோவம் வருது, ஆனால் இப்போ நீ என்ன பண்ணுறனா வந்து இருக்கிற பொருள்லாம் தூக்கி உடச்சிக்கிட்டு இருக்க, உன்னை எனக்கு எந்த பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கோவமாயி துரத்தி விட்டாங்களா சீசர் வெளியில். சீசர் போய் மறுபடியும் அந்த ஃப்ரெண்டுங்களை பூனைகள்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ சொல்லிச்சான், நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க, எலியை பிடிக்கிறீங்க, விளையாட கூப்பிட்றீங்க, அப்போல்லாம் நான் வந்து பண்ணதே இல்லை, இப்போ தான் எனக்கு அதோட கஷ்டம் தெரியுது, நானும் வந்து இப்படி ஜாலியாகவே வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன், எனக்கு அதனால் வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு உழைக்கிறது எப்படின்றதே எனக்கு தெரியாமல் போச்சு, ஸோ என்னோட இயல்புன்றதே வந்து நான் வந்து எலியை சாப்பிடணும் அப்படின்றதே வந்து எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, இப்போ நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டனால என்னால் வந்து உங்களை மாதிரி பண்ணவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோன்னே அந்த மீதி உள்ள பூனைகள்லாம் சொல்லிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்கள் கூட வா, நாங்கள் பண்ணுறது எல்லாமே உனக்கு சொல்லித்தரோம், நீ கொஞ்சம் கஷ்டப்பட்டால் கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு 3வது நாள் வந்து எலியை பிடிக்கிறதுக்குலாம் வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சான். அப்போ வந்து அந்த குருவி அதே மாதிரியே வந்து கரெக்டாக குருவிக்காக வந்து இது வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. 3வது நாள் குருவிக்கு வந்து பயமாயிடுச்சு, என்னடா மரத்தடி கிட்ட வந்து பூனை வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு, சீசர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு, அப்போ நம்ம சொன்ன மாதிரியே பூனை பிடிச்சிருச்சா, இப்போ நம்ம வேற வாக்கு கொடுத்துருக்கோமே, நம்ம போய் நிற்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம போய் நின்னா தானே வந்து பூனை நம்மளை சாப்பிடுவோம், நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சது. அப்போ தான் சொல்லிச்சான், தன்னோட அம்மா அப்பா வந்து இன்னொரு அறிவுரையும் சொல்லியிருக்காங்களா, நீ ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்கை நீ வந்து காப்பாற்றணும் அப்படின்றதே சொல்லியிருக்கனால அந்த குருவி என்ன பண்ணுச்சா, வேணாம் நம்ம என்ன வாக்கு கொடுத்தோமோ அதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போய் அந்த மரத்தில் வந்து அதுவே உட்காந்துருச்சு. கேட்டுச்சான் சீசர்ட்ட, என்ன நீ எலியை பிடிச்சிட்டியா, நீ பிடிச்சா இருந்தால் தாராளமாக நீ என்ன வந்து சாப்பிட்ற, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே வந்து உடனே வந்து என்ன சொல்லிச்சான் பூனை, இல்லை நான் உன்னை சாப்பிட்றதுக்கெலாம் சொல்ல, நான் உன்னை சாப்பிடவும் போகிறதில்ல, உன்னால தான் நான் வந்து நான் யார், நான் என்ன பண்ணணும், என்னோட டெய்லி வந்து ஜாப் என்ன அப்படின்றதே வந்து நான் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன், இதுவரையும் சும்மா லக்ஸரியாக நான் வீட்டிலே இருந்துட்டேன், அதனால் வந்து என்னை வளர்த்தவங்களுக்குமே நான் நிறையா பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன், எப்போ நான் ஒன்றை சந்திச்சனோ அப்போ தான் வந்து நீ எனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்த, இப்போ தான் நான் வந்து ஒரு பூனைக்கு என்ன வந்து இயல்போ அதை நான் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என்னால் அது வந்து பண்ண முடியல முதல் 2 நாள், ஆனால் இப்போ நான் நல்லாவே ரெடி ஆகிட்டேன், இனிமேல் என் வீட்டில் நான் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி என்னோட ஓனரை வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, கற்றுக் கொடுத்தது வந்து உனக்கு நன்றி சொல்லலாம் தான் வந்து உன்கிட்ட வந்தேன், உன்னை சாப்பிடணுன்ற நோக்கத்துக்காக நான் இங்கே வந்து வரலன்னு சொல்லிட்டு நல்லபடியாக சொல்லிட்டு போயிடுச்சான். ஸோ அந்த சிட்டுக்குருவியுமே வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா வந்து நான் வந்து உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அந்த வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக தான் நான் மறுபடியும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பிரிஞ்சிருச்சுங்களா. ஸோ இதுதான் அந்த வாக்கு தவறேல் அப்படின்ற ஒரு கதையும், அதே நேரத்தில் வந்து அந்த பூனையோட இயல்புக்கு எப்படி திரும்பிச்சு அப்படின்றதும், அந்த செல்லம்மாள் ஓனருக்கு வந்து எவ்வளோ அந்த பூனை அப்படியே முக்கியன்றதும், செல்லம்மாளோட தனிமை, அதாவது அவங்க 2 மகன்களுமே வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டனால ஒருத்தவங்க வந்து தனிமையை எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருந்தா ஒரு பூனையை வந்து எவ்வளோ அழகாக வந்து கொண்டாடி இருப்பாங்க, எல்லாமே வந்து அந்த பூனை நினச்சிருப்பாங்க அப்படின்றதும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அழகாக சின்ன பிள்ளைங்க சொல்கிற மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்து டைரெக்டாகவும் சில விஷயத்தை வந்து இன்டைரக்டாகவும் வந்து சொல்ல வராங்க. இது சின்ன பிள்ளைங்க கதை தான் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக வந்து இருந்துச்சு. நான் லாஸ்ட்டு சின்ன விஷயத்தை மட்டும் படிச்சிடுறேன். மிக வேகமாக சீசரை நோக்கி பறந்து வந்த குருவி, வணக்கம் அன்பரே, எலியை பிடித்து விட்டீர்களா, ரொம்ப மகிழ்ச்சி என்றது. உங்கள் விருப்பப்படி எது வேண்டுமானாலும் என்னை செய்யுங்கள் என்றது. சின்ன குருவியாரே, என்னால் இதுவரை ஒரு எலியையும் பிடிக்க முடியவில்லை, ஆனால் உணவை மறந்து தூக்கம் மறந்து எலியை பிடிக்க வேண்டுமென அங்கும் இங்கும் அலைந்தேன். அப்போது புரிந்தது ஓடியாடி வேலை செய்வது, சுறுசுறுப்பாக இருப்பது, நண்பர்களுடன் விளையாடுவது எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சி என. அதை புரிய வைத்த உனக்கு நன்றி சொல்லவே காத்திருந்தேன். மியாவ் மியாவ் என கத்தியவாறு பாய்ந்து குதித்தோடியது சீசர். மகிழ்ச்சியுடன் ரெக்கைகளை
குருவிகளை அடித்து உயர பறந்தது சின்ன குருவின்னு சொல்லிட்டு ஒரு பூனை தன்னோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அது மறுபடியும் அதோட இயல்புக்கே வந்து திரும்புது. ஃப்ரெண்டுகளோட விளையாடுறது, எலியை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக திரும்புது. குருவியுமே வந்து தான் வாக்கை காப்பாற்றுறதுக்காக போய் நின்று அதை என்ன சொன்னாங்களோ சொல்லிட்டு குருவியுமே பறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அழகாக ஒரு சின்ன கதையை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு எத்தமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் வந்து நீங்கள் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்கி இந்த கதையை வந்து சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைங்களுமே வந்து படிக்க சொல்லுங்கள். இந்த ஸ்டிக்கரை பார்த்தாவே வந்து குழந்தைங்க வந்து இந்த புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா ஸ்டிக்கர்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. வாக்கு தவறேல் மதிவனின் அவர்கள் எழுதியது. நன்றி.